அரிசிய லட்டு இதை பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அப்போ வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ்க்கு ஒன்னத்தோட யூசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன். ஸோ ஒரு இன்கிரீடியன்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ் ரிச் இன் ஜிங்க். அதே மாதிரி இதுல வந்து ஒமேகா 3யும் இருக்கு, ஒமேகா 6ம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணும், ஸ்கேல்புக்கு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு திராட்சை. ரத்த சோகை இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா பிளட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. ரத்த சோகை ஆகல நம்மளுக்கு ஹேர் லாஸ் ஆகுது வந்து கண்டிப்பா ப்ரிவென்ட் ஆகும். அடுத்தது இது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், அதால வந்து ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து டேமேஜ் பண்ணாம இது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் சீட்ஸ். இது வந்து ரிச் இன் விட்டமின் ஈங்க. ஸ்கேல்புக்கு வந்து பிளட் ஃப்ளோ அதிகமாகி growth இன்க்ரீஸ் பண்ணும். இதுல வந்து புரோட்டீனும் மெக்னீஷியமும் இருக்கு. இதை ஹேர் growth வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவது அக்ரூநட் சொல்லுவாங்க, இல்ல வால்நட் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா பயோட்டின் இருக்கு, விட்டமின் இ இருக்கு, விட்டமின் பியும் இருக்கு. இது வந்து ஹேரை வந்து நல்லா ஷைனியாவும் வைக்குங்க, சில்காவும் வைக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால நம்ம வந்து ஸ்கேல்ப்க்கு வந்துட்டு நல்ல நரிஷ்மெண்ட் கொடுத்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அஞ்சாவது பாதாம். இது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் வந்து தனியாவே விற்கிறாங்க. பட் நம்மளோட ஹேர் ஆயில்ல அது வந்து முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் தான். இது வந்து ரிச் இன் பயோட்டின், அதே மாதிரி விட்டமின் இ இருக்கு, மெக்னீஷியமும் இருக்கு. இது வந்து ரூட்டை ஸ்ட்ரென்த் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா க்ரோத் பண்ணுங்க. இதுல இருக்க ஹெல்த்தி ஃபேட் வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்துட்டு நரிஷ்டா வைக்கும், ஷைனியா வைக்குங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு இதோட செய்முறையை வந்து தனியா ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதோட லிங்கை வந்து கீழே வந்துட்டு நான் பின் பண்றேன், பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.